இன்று கோவை மாநகரில் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பெயரிலே மோடி முகாம் என்கின்ற மக்கள் நலத்திட்டங்களை வழங்குவதற்கு இன்றைக்கு இதெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிற நமது அகில இந்திய மகளிர் அணி தலைவி, தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய வானதி சீனிவாசன் அவர்கள் ஏற்பாட்டின் பேரில் இன்றைக்கு இந்த நலத்திட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்பாக நமது மாநகர் மாவட்ட தலைவர் ரமேஷ் அவர்கள் ஏற்பாட்டின் பேரில் இன்று உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய சத்துணவு அமைப்பாளர், அங்கன்வாடி அமைப்பாளருடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறோம். இறுதியாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறோம். சுயம் அறக்கட்டளையின் பெயரில் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் மக்கள் நலனுக்காக இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக இன்றைக்கு அதிலே வழக்கமாக எல்லா நிகழ்ச்சிகளையும் எல்லாரும் செய்வது உண்டு. ஆனால் தகப்பனை இழந்த குடும்பத்திற்கு, அதிலும் குடிபோதையால் தகப்பனை இழந்த குடும்பத்திற்கு, குழந்தைகளுக்கு ஆண்டு ஒன்றிற்கு 10,000 ரூபாய் 100 குடும்பத்திற்கு கொடுக்கிறார்கள். தன்னுடைய சொந்த செலவை 15 லட்சம் ரூபாய் கொடுக்கிறார்கள். பிறகு தையல் எந்திரங்கள், ஆயுஷ்மான் பரத்திட்டங்கள், ஆயுள் காப்பீட்டு திட்டங்கள் போன்ற திட்டங்களை தொடர்ந்து அவர்கள் செய்து வருகிறார்கள். இந்த நிகழ்வில் நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேலஞ்சர் துரை, தம்பி ரமேஷ், பிரபு பேராசிரியர் கனக சபாபதி ஜி கே செல்வகுமார், ராயப்பன், பார்த்திபன் மற்றும் கிருஷ்ணசாமி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள், எங்களுடைய பகுதி தலைவி பாலாம்பிகா உள்ளிட்ட அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை எங்கேயுமே இல்லை. நம்ம அந்த வெற்றியை அறுவடை செஞ்சுக்கிற இடத்துல மட்டும்தான் இருக்கும். அதே சமயம் இந்த தமிழ்நாடு அரசு சூப்பர் பாஸ்டிக்கு தான் இருக்கு. பாஜகவின் டப்பாயத்தின்படி தலைமையாக முதல்வர் பேசுகிறார். எதிரான மனநிலை எதுவுமே இல்லைன்னு அவரோட அப்படி யார் சொல்லியிருக்கிறாங்க? முதலமைச்சருக்கு அநேகமாக தமிழ்நாட்டில் என்ன நடைபெறுகிறதுன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கே ஒரு சின்ன உதாரணம், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் இன்னைக்கு 313 தேர்தல் அறிக்கையின் 313 சொல்லப்பட்டது அவங்களுடைய காலமுறை ஊதியம், அவங்களுடைய பணிக்கொடை, அங்கே யாரால் இறந்து விட்டால் உடனடியாக 25,000 ரூபாய் கொடுப்பது போன்ற பல்வேறு தேர்தல் அறிக்கைகளை முதலமைச்சர் செய்திருந்தார். இன்னைக்கு அவங்களாம் எதிர்த்து போராடுறாங்க. எதிர்த்து என்ன செய்யறாங்க? போராடுறாங்க. துப்புரவு தொழிலாளர்கள் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அரசாங்கத்தை எதிர்த்து போராடினாங்க. அதே மாதிரி அரசு ஊழியர்கள் தன்னுடைய பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்யணும்னு சொன்னாங்க. 5 வருஷமா இன்னும் செய்யல. அவங்களும் இன்னைக்கு என்ன பண்றா, எதிர்த்து ஜாக்கிரதையா போராடுறாங்க. இதெல்லாம் இது மாதிரி 470 தேர்தல் அறிக்கைகள் அவர்கள் செய்யாம இருக்கிறாங்க. இதெல்லாம் போராட்டமா எதிர் மனநிலை இல்லையா? சரி, சொத்து வரி உயர்வு 300 மடங்கு அதிகம், மின்சார கட்டண உயர்வு 300 மடங்கு அதிகம். உங்க வீட்டிலே நீங்களே கட்டியிருப்பீங்க. உங்களுக்கே அந்த மனநிலை இருக்கு. ஆனா முதலமைச்சர் அந்த மனநிலை, உங்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலை, எதிர்ப்பு மனநிலை அவர்களுக்கு தெரியல. இன்னொன்னு, குடும்ப ஆட்சி. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர், இந்நாள் முதல்வர் நம்ம மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள், அப்புறம் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சரை அடுத்த தேர்தலில் முதலமைச்சராக்குங்கிற நோக்கம் தான் இருக்கிற தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு எதையும் செய்யணுங்கிற எண்ணமோ உணர்வோ சிந்தனையோ நம்முடைய முதலமைச்சருக்கு இல்லை. ஆனா இன்னொரு மக்கள் போராடாம இருக்காங்க. அவங்க எப்படி போராடுவாங்கன்னா, என்னைக்கு தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்களோ அன்னைக்கு வாக்கு சாவடியில் அவங்களுடைய மனநிலையை தேசிய ஜனநாயக கூட்டணி வாக்களித்து அந்த போராட்டம் நடத்துவாங்க. கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. இன்னும் எங்களுடைய கூட்டணியில நிறைய பேர் வந்து சார். இல்ல, மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போட்டு உங்களுக்கு பதில் கிடைக்கும். தமிழக முதல்வர்
தமிழகத்தில் இந்தியா முழுக்க இன்னைக்கு எல்லா மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தானே இருக்கு. எல்லா மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தான் இருக்கு. அதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா?